வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க பார்க்க போறதுங்க சைவ ஆம்லெட்டுங்க. சைவ ஆம்லெட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதில் நான் 100 கிராமுக்கு பொட்டுக்கல்லையே மாவை அரைச்சி வச்சுருக்கேங்க. இது நார்மலாக நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற கடலை தாங்க. இந்த மாவை போட்டுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு, அதாவது 30 கிராமுக்குங்க கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவுங்க. அரிசி மாவு வந்து கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. இது நல்லா தண்ணி ஊற்றி இலக்கமாக கரைச்சாச்சுங்க. இதில் ஒரு கால்வாசி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி இருக்குங்க. இதை உள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கேங்க. இது 2 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் நல்லா மணத்துக்காக போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் போதுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கூட இதுக்குள்ளே கலந்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லெட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. ஆம்லெட் சுடுறதுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டாங்க. இதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் ஏகமாக தொடி விட்டுறலாங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற ஆம்லெட்டை பேனில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 1 நிமிஷம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணுங்க. அப்போ தான் ஆம்லெட் நல்லா வேகுங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆம்லெட்டை திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக போடணுங்க. இல்லாட்டி ஆம்லெட் வந்து பிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ மூடி வச்சு இந்த சைடு 1 நிமிஷம் வேக விடலாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆம்லெட் எடுத்துடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக சைவ ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆம்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சைவ ஆம்லெட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. என்னப்பா அது? ஆம்லெட். சமோசா இல்லை, ஆம்லெட். ஆம்லெட் சொல்லு.